ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் நண்பா. இது உங்கள் திரு விலாக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்று காலை ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் வந்து பதவியேற்றுக்கிட்டாரு. கவர்னர் வந்து நேற்று வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நேற்று நடந்த நிகழ்வுகள்லாம் வந்து ரொம்பவே இதான நிகழ்வு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்க. ஓகே, நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் ஆதரவு கொடுத்ததா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியலாக இன்னும் நாங்கள் கொடுக்கல, அஃபிஷியலாக இன்னும் கொடுக்க போகிறோம், இனிமேல் தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. சாயங்காலம் அந்த ஆதரவு கடிதம் வந்து விஜய் அவர்களுக்கு கிடைத்ததும் ஆளுநரை பார்க்க போனார். அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் வந்து கேரளாவுக்கு சென்றுட்டா வந்து ஒரு நியூஸ் வந்தது. உடனே அவர்கள் வந்து அந்த போய்கிட்டு இருந்த பாதி வழியில யூட்டர்ன் பண்ணி அவர் வந்து திரும்ப வீட்டுக்கு வந்தார். திரும்ப கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து, இல்ல ஆளுநர் அவர்கள் வந்து வீட்ல தான் இருக்காரு, நீங்க இப்ப போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி இது நியூஸ் கிடைச்ச உடனே, திரும்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஆளுநரை பார்க்க போய் அவரோட ஆதரவு கடிதம் எல்லாத்தையுமே குடுத்துட்டாரு. ஆனாலும் நேற்று ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருந்ததுன்னா, இவர் குடுத்துட்டாரு, மேபி மண்டேல தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படிங்கிற மாரி நம்ம எல்லாருமே நெனச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்று காலை பதவி பிரமாணம் ஆளுநர் அவர்களால் விஜய் அவர்களுக்கு செய்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். முதலமைச்சர் பதவிக்காக விஜய் அவர்களுக்கு வந்து அந்த பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் அவர்கள் கையாலேயே செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் அவர்கள் வந்து இதுக்கு மேல எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா 120 சீட்ஸ வந்து அவர் வந்து காமிச்சுட்டாரு. அதனால இதுக்கு மேல வந்து ஆளுநர் அவர்கள் வந்து, இல்ல நீங்க பதவி பிரமாணம் உங்களுக்கு செஞ்சு வைக்க முடியாதுன்னு ஆளுநர் அவர்கள் வந்து சொல்ல முடியாது. ஸோ ஆளுநர் அவர்கள் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டாங்க. இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு த டாக் என்ன போய்க்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுநர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வச்ச உடனே விஜய் அவர்கள் வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு அலையை கிரியேட் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு எவ்வளவு மக்கள் ஆரவாரமா இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் டிவி பார்த்து லைவ் ரியாக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில டிவி வச்சு பசங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளியில டிவிய வச்சு அத வந்து கூட்டமா இருந்து மக்கள் பார்த்து கொண்டாடிட்டு இருக்காங்க. ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி தமிழக அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நான் வந்து பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயத்த வந்து பயங்கரமா மக்கள் எல்லாரும் உட்காந்து பார்த்துட்டு பசங்க எல்லாரும் அவ்வளோ கொண்டாட்டமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிறகு வந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் முடிந்து அவர் பதவியேற்பு முடிந்து அவர் முதலமைச்சர் இதுக்கு வந்து முதலமைச்சருக்கான கோப்புகள் எல்லாம் கையெழுத்து போட்டு அவர் முதல் கையெழுத்துகள் போட்டது. அவரோட முதல் கையெழுத்து வந்து அந்த பெண்கள் பாதுகாப்பிற்கான தனிப்படைக்கும், பிறகு வந்து அ ஒ ஒரு சில அந்த நார்கோட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ், நார்கோட்டிக்ஸ் ஒழிப்புக்கு, அதாவது அந்த போதை ஒழிப்புகளுக்கான ஃபைல்ஸுக்கும் கையெழுத்து போட்டிருக்காரு. அதுபோக முதலாவதாக அவர் அறிவித்த திட்டங்கள்ல அவர் கையெழுத்து போட்டது வந்து 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு வந்து அவர் கையெழுத்து போட்டு அத வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாரு. நான் அறிவிச்ச எல்லா திட்டங்களையும் நிறைவேத்துவேன். மக்கள் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் குடுங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து அ பொருளாதார சிக்கல்கள ஏற்படுத்திட்டு போயிருக்காங்கங்கிறத வந்து நம்ம கவனிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்து இந்த எல்லா திட்டங்களையும் வந்து நான் வந்து சரிவர நான் வந்து கண்டிப்பா செய்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. சிறிது கால அவகாசம் மக்கள் எனக்கு குடுக்கணும்ங்கிற மாரி ரிக்வெஸ்ட்டா வச்சிருக்காரு. இதுவரைக்கும் எந்த கட்சிகளும் இத சொன்னதில்ல. நாங்க நிறைவேற்றுவோம்ன்ட்டு போயிருவாங்க. எனக்கு சிறிது கால அவகாசம் குடுங்கன்னு சொல்லிட்டு முதல் முறையா அவர் வாயால எனக்கு சிறிது கால அவகாசம் குடுங்க. ஏன்னா, இதற்கு முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு தெரியல. அது எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு தான் நம்ம எதுனாலும் பண்ண முடியும். அதனால எனக்கு சிறிது கால அவகாசம் குடுங்கன்னு அவர் கேட்டத வந்து நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ, இன்னைக்கு இதான் நியூஸ் மக்களே. தொடர்ந்து நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. திருவிழாக்ஸ் இது உங்களுக்கு திருவிழாக்ஸ்ன்னு பேர வச்சுட்டு விளாகே போட மாட்டீங்கன்னு நெறைய பேர் கேட்பீங்க. விளாக் போடுறேன். ஏன்னா, நான் வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் இதா இருக்கு. அதனால என்னால வெளியில அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி விளாக்ஸ் போட முடியல. அதனால நம்ம வந்து இந்த கன்டென்ட்ட நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ, மக்கள் எல்லாரும் தொடர்ந்து ஆதரவு குடுப்பீங்கன்னு நம்புறேன். நன்றி, வணக்கம்.